dear friends, welcome to the program Aayathama. இந்த நிகழ்ச்சியின் மூலமா எங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கடைசி நாட்கள்ல வாலிபர்கள் நம்ம நிறைய விஷயங்களை சேலஞ்சஸா பாக்குறோம், ஆப்பர்ச்சுனிட்டிஸா பாக்குறோம். நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரிப்பேர் ஆக வேண்டியது இருக்கு. கடைசி நாட்கள் இருக்கிற ஈவெண்ட்ஸ்க்குலாம் நம்ம ப்ரிப்பேர் ஆக வேண்டியது இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பத்தி வேற பேச போறோம். நம்ம மத்தியில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ டிவைன் அண்ட் ஆஷர். ஹலோ. ஆக்சுவலி இந்த டாபிக் என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, சரி. ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேச போறோம். இப்போ நான் அட்ரஸ் சர்டன் திங்ஸ். ஸோ அதனால ஏன்னா நிறைய பேர் லைக் அஃப்கோர்ஸ் வாலிபர்கள் அந்த டீனேஜர் பாதிக்கப்படுறதுன்றத விட வி கோ த்ரூ திஸ் ஃபேஸ். ஸோ இது எல்லாமே எல்லாருடைய லைஃப்லயும் வி கோ த்ரூ. அப்போ அது அதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கிளாரிட்டி, ஒரு கைடன்ஸ். ஸோ இதெல்லாமே இந்த ஏஜ் குரூப்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அதனாலதான் நம்ம இதை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ இப்போ டாபிக்க சொல்லலாமா? ரிவீல் பண்ணிடுங்க. ரிவீல் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் லவ். ஸோ இதெல்லாம் everyone goes through that. ஆனா நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்றோம், என்ன நம்ம ப்ரையாரிட்டி பண்றோம், என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்றோம், எது நம்ம டிசைட் பண்றோம், எங்க சாய்ஸ் மேக்கிங் பண்றோம், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இப்போ இந்த காலத்துல அன்புன்ற பேர்ல, ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணிடுவோம். பிகாஸ் அன்புன்ற பேர்ல நிறைய விஷயங்கள் நடக்குது. அண்ட் எவ்ரி திங் இஸ் நாட் ஓகே. லைக் எல்லாமே இட்ஸ் நாட் அக்ரீட். லைக் அது சொசைட்டிலுமே அக்ரி பண்றது கிடையாது. பட் சீசன்ஸ் டைம்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா இங்க ஒரு சொசைட்டிலே அக்ரி ஆகல அப்படின்னா தென் ஃப்ரம் காட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எவ்ரி திங் இஸ் நாட் ஓகே. ஸோ அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ன்ற பேர்ல, லவ்ன்ற பேர்ல என்னென்ன விஷயங்கள் ரொம்ப கிரேசியா போயிட்டு இருக்கு. மாடர்ன் ரிலேஷன்ஷிப்னு பார்த்தா யங்ஸ்டர்ஸ் அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு கமிட்மெண்டா நினைக்கிறது இல்ல. லைக் தே ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ ஆஃப். லைக் ஒரு நல்ல ஒரு கெஃபே கூட்டு போய் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சு ஃபுட் வச்சு ஒரு போட்டோ போடுறதோ, இல்ல ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி அதை ஒரு வால்பேப்பரா வைக்கிறதோ, அந்த மாதிரி ஷோ ஆஃப் பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, இல்ல ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு அதுக்காக தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, தே ஆர் நாட் சீயிங் இட் ஆஸ் அ கமிட்மெண்ட். லைக் வாட் இஸ் லவ்ன்றது இப்போ எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, இட் இஸ் அ லக்ஸரி டேர்ம். எல்லாருக்குமே இட் இஸ் நெசசரின்ற மாதிரி போர்ட்ரியல் சினிமாலையும் சரி, எல்லாத்துலயுமே ரியல் லைஃப்லயுமே அது ரொம்ப டிசைரபிளான ஒரு ஈவெண்டா காட்டுறாங்க. பட் லவ் இஸ் வெரி சிம்பிள். பார்த்தா லவ், பேசினா லவ். அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் சண்டடான்றதே ஒரு டிராமாட்டிக்கான ஒரு விஷயமா சொல்லி நமக்கும் இதெல்லாம் நடக்கணும், தீஸ் ஆல் திங்ஸ் மஸ்ட் ஹேப்பன். பட் இது எல்லாமே ட்ராமாட்டிக் ஈவெண்ட்ஸ் ஃபார் அ கிட், ஃபார் அ பர்டிகுலர் பர்சன் ஆஃப் திஸ் ஏஜ். இது எல்லாமே அவங்க லைஃப் சாய்ஸ் அஃபெக்ட் பண்ண போகுதுன்றது யாருமே ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. லவ் ரொம்ப வர்ஷிப் பண்றாங்க. மோர் தென் காட் அண்ட் மோர் தென் லைஃப் இட் செல்ஃப். லவ் ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தேர் லூசிங் மெனி திங்ஸ் இன் லைஃப். நீங்க சொன்ன மாதிரி அதுல அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அந்த ஒரு ஸ்டேஜ்ல இட்ஸ் லைக் பிளைண்ட் லவ். அது கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி, டோன்ட் ரியலைஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட். என்ன டிசைட் பண்றோம், என்ன ஃபோக்கஸ் பண்றோம், கண்ணு தெரியாது, காது கேட்காது. இதெல்லாம் ஓகே, அந்த ஏஜ்ல அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. we agree that. பட் ஆனா அதுல ஒரு டிசிஷன் மேக்கிங் ஒண்ணு வருதுல்ல. ஸோ இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட், அந்த டிசிஷன் மேக்கிங்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம யோசிக்கல, ஒரு மெச்சூர்டா யோசிக்கல அப்படின்னா தென் வி ஃபால் இன்டு தி ட்ராப்ஸ். அண்ட் இப்போ நிறைய வாலிபர்கள் ஆக்சுவலி தே ஆர் வெரி கன்ஃபியூஸ்ட் ஆன் வாட் டு டிசைட். என்ன டிசைட் பண்றதுன்னு தெரியல. அதனால போற போக்குல இவங்க சொல்றாங்க, அது அவங்க சொல்றாங்க. ஸோ தே லைக் கிரவுட், இந்த பியர் ப்ரெஷர்லயே அதுலயே தே ஆர் கேரிட் ஆன். பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வி மிஸ். நிறைய விஷயங்கள அதனால இழக்கிறோம். நாட் ஈவன் லிவிங், வாழவே மாற்றோம். அந்த ப்ராப்பர் கைடன்ஸ் தான் இருக்க மாட்டேது, எஸ்பெஷலி ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் ஹூ ஹவ் கான் த்ரூ தட் ஸ்டேஜ். இது பண்ணாதன்னு தான் சொல்றாங்க தவிர, உண்மையிலே எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா ஹவு டு ஐ ஹேண்டில் தி இமோஷன்ஸ் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், என் லைஃப்லயே நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து 6th படிக்கும் போது நான் ஆல் பாய்ஸ் ஸ்கூலுக்கு தான் போனேன். தென் 7th இருந்து 12th வரைக்கும் கோஆட் ஸ்கூல்
மாறிட்டேன். அப்ப மாறும்போது அந்த ஃபர்ஸ்ட் 6 years வந்து பாய்ஸ் கூடயே பழகிட்டேன்னா, இப்போ அடுத்த வருஷம் மாறும்போது ஐ டோன்ட் நோ ஹவு டு டாக் டு கேர்ள்ஸ். ஒரு அந்த இமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. அண்ட் கைட் பண்றதுக்கும் யாரும் இல்லை. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ல தான் நிறைய பேர் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. they don't know how to handle it, especially since பியர் ப்ரெஷர் இருக்கனால. ஏன்னா எல்லாரும் அத ஒரு 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 ஃபேஷனபிள் திங்கா காட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த வால்பேப்பர்ல போடுறது, சோஷியல் மீடியால போடுறது. நம்ம போடலன்னா தென் சம்திங் இஸ் நாட் வேலிடேட்டட். அவன் வேஸ்டா, ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்ல அந்த மாதிரி போர்ட்ரேல்ஸ் அந்த மாதிரி இருக்கனால அந்த ப்ரெஷர்னாலேயே we go after finding someone who can help us to give us an approval. அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு விஷயத்துல வந்து ஆண்டவர் காட் ஃபேக்டரே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க யோசிக்கிறது இல்லை. நிறைய பேர் வந்து they don't decide based on that. ஆண்டவருடைய சுத்தமா, ஆண்டவருக்கு இது பிரியமா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க யோசிக்கிறதே இல்லை. இந்த இன்ஃபாக்சுவேஷன், அட்ராக்ஷன், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து கைட் பண்ணிடுது. அந்த ஆஸ்பெக்ட்ல ஃபர்ஸ்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க, அந்த ஆஸ்பெக்ட்ல அப்ரோச் பண்ணிடுறாங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஆக்சுவலி த ப்ராப்ளம். பிகாஸ் நம்ம லைஃப் ஆக்சுவலி வி கம் ஃப்ரம் காட் அண்ட் அவருடைய சித்தத்தின்படி அண்ட் வி ஆர் ஹியர். இந்த ஒரு ப்ரையாரிட்டி ஒழுங்கா நம்ம வைக்காத பட்சத்துல தென் வி ஆர் நாட் ஏபிள் டு டிசைட். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். பட் கோயிங் இன் டு தட், அதுக்கு முன்னாடி தென் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம இப்போ இன்னும் ரொம்ப கிரேசியா பாக்குறோம், எதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்க? லைக் ஒரு பர்சன் இருந்தா ரிலேஷன்ஷிப்ல அவங்கள வந்துட்டு ரேட் பண்றாங்க, கிரீன் ஃபிளாக்ஸ், ரெட் ஃபிளாக்ஸ். ஓ நீ இந்த விஷயம் எல்லாம் பண்ற, அப்ப நீ ஒரு பெர்ஃபெக்ட் கிரீன் ஃபாரஸ்ட், நீ தான் ஒரு லவர் பாய் மெட்டீரியல், அந்த பையன் மேல எல்லாரும் ஃபோக்கஸ் பண்றது, இப்படி எல்லாம் கம்பேரிசன் எல்லாம் பண்ணி ஸ்டார்டிங். வேற ஆஷர் சொன்ன மாதிரி அது ஒரு விஷயம்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸை ப்ரிஃபர் பண்றது. ஒரு மனுஷனை வந்துட்டு எமோஷனலா வேல்யூ பண்ணாம மெட்டீரியலிஸ்டிக்கா வேல்யூ பண்றாங்க நிறைய பேர். அண்ட் இப்போ ஒரு கஷ்டம் இதனாலுமே லைக் ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கா, அதெல்லாம் யாருமே நோபடி இஸ் கிவிங் a damn about it. மெட்டீரியலிஸ்டிக்கா அவனால இது பண்ண முடியுதா, அது பண்ண முடியுதா, both the genders they just go behind money and fame. ஓ அந்த பையன் ரொம்ப ஃபேமஸா இருக்கான், மேபி நம்ம அவன் கூட போய் பேசினா இட் பி பெட்டர் ஃபார் அஸ், மேபி வி கேன் லேண்ட் இன் a romantic relationship. இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு போயிட்டு மேபி ஐ திங்க் ஸோ அந்த காட்க்கும் நமக்கும் இருக்கிற கேப்பை வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை போட்டு ஃபில் பண்ண ட்ரை பண்ணி இதை எண்ட் அப் இன் a horrible way. செட் ஆகல, we both broken up bro, பிரிஞ்சுட்டோம் அப்படின்னும் போது only then they realize okay God's there for me. அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க மாட்டாங்க. நான் அண்ணா சொன்ன மாதிரி இன்ஸ்டன்டா ஜம்ப் பண்ணிடுறாங்க. நார்மல் அட்ராக்ஷன்ஸ் தான் இருக்கும், ஓகே தெரியும் நமக்கு இன்ஃபாக்சுவேஷன் தான் இதுண்டு, பட் ஸ்டில் they want to have that person. பட் காடோடைய பிளான்ஸ் அதை பத்தி nobody is actually thinking. இவங்க நம்ம கூட இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, பட் they for the sake of time they want to be with them and then they leave. when they leave God is there. நீங்க தான்ப்பா மகனே வருவேன்னு எனக்கு தெரியும், வா அடி வலிக்குதா. that is how they consult with God. and church mates கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, பாஸ்டர்ஸ் கிட்ட நிறைய பேர் எடுத்துட்டு போயிருக்காங்க, பர்சனலா நான் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி I can't take it up அப்படின்னு. அப்போ God is there to help them. pastors and அந்த ஃபெலோஷிப் குள்ள போறதுதான் மோஸ்ட் ஆஃப். இன்னொரு எக்ஸ்ட்ரீமா போவாங்க சில பேர், இந்த மாதிரி கடவுளை ஏன் இதுல என்ன விட்டீங்க, ஏன் ஏன் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துச்சு, ஏன் அவங்க மேல எனக்கு அட்ராக்ட் இருந்துச்சு அப்படின்லாம் காட கூட blaming it on God itself. பயங்கரம். ரொம்ப என்ஜாய் பண்ற அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது பண்ணாரு? இல்லடா இல்ல நீங்க ரொம்ப தேங்க்ஸ் சொன்னால நீங்க கொஞ்சம் சொல்லுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் come on you have to open up man. சொன்னே இல்ல எங்க அம்மா இந்த ஷோ பார்த்தா பீன் இன் ரிலேஷன்ஷிப் ஸ்கூல் டைம்ல அது ஒரு ப்ராப்பரான ஒரு புரிதல் இல்லாம தான் இருந்துச்சு. லைக் எல்லாரும் பண்றாங்க நம்ம பண்ணுவோம், லைக் நம்ம அந்த பர்சனுக்கு ரைட் பர்சனா இருப்போமா அதெல்லாம் எப்படியுமே தெரியாம வி ஜஸ்ட் பிளைண்ட்லி கெட் இன் டு இட். ஸோ அது எப்படியோ ஒரு கேட்டிக்கா தான் எண்ட் ஆகுது. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த லவ் அப்படிலாம் சொல்லும் போது இட்ஸ் ஆல் கனெக்டட் வித் த ஹார்ட் சோல். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு அது அந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல நம்ம வந்து இது ஒரு நம்ம லைஃப் லாங் பார்ட்னரா யோசிக்கிறது இல்ல, அந்த மொமெண்ட்ல பிடிச்சிருக்கு இது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோமே தவிர we are not committing. நீங்க சொன்ன மாதிரி நம்ம கமிட்மெண்ட்டை யோசிக்காம தென் ஒரு
ஒரு சரி போற வரைக்கும் போட்டோம் அப்படிங்கிற அதுக்கப்புறம் மாதிரிலாம் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் போறது. பட் ஆனா அதுல எல்லாத்துலயுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சோல் வந்து டேமேஜ் ஆகும்ல. அஃப்கோர்ஸ் காட் ஹீல்ஸ், காட் ரிஸ்டோர்ஸ். பட் அந்த ஒரு பாத்துல நம்ம ஏன் தெரிஞ்சே சில நேரத்துல போகணும். The heart seeks, the brain doesn't listen. லைக் சம் பீப்புள் வந்துட்டு ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு கடல்ல மீனா இல்லை அப்படிலாம் போயிடுவாங்க. பட் ஆனா ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து அந்த பர்சனோட ஹார்ட் பிரேக் பண்ணி அது லைஃப் லாங் அவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதெல்லாம் யாருமே யோசிக்கிறது இல்லை. ஜஸ்ட் they do whatever they think. நிறைய பேர் இந்த இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு யூத்ஸ் ஆர் மோர் லைக் ஈகோயிஸ்டிக்கா இருக்காங்க. அவனை விட்டு போயிட்டால I'll pick a person. இப்பவே right now I'll commit with a person. ஆனா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. Why would she leave? எதனால நடந்திருக்கும்? மேபி they both are incompatible mentally, emotionally, லைஃப் ஸ்டைல்ஸ் வேற மாதிரி இருக்கலாம், டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். இது எதையுமே யோசிக்காம இன்னொரு பர்சன் எனக்கு அவர் ட்ராமா கொடுத்துட்டால உனக்கு நான் தரேன், டிஸ்சார்ஜ் அட்மிட், they very instantly do it. இந்த மாதிரியான ஹாரிபிள் திங்ஸ். ஸோ இது வந்து லைக் ரொம்ப கேஷுவலா இப்ப போயிட்டு இருக்கு. பட் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள. பட் ஆனா அதுல நிறைய டேஞ்சர்ஸ், நிறைய ஒரு சோல் லெவல்ல டேமேஜஸ் நிறைய இருக்கு. நம்ம ஸ்பிரிச்சுவலா பார்த்தோம் அப்படின்னா தென் தேர் இஸ் a lot of problem in that. ஸோ அதெல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு இட் will take some time. ஸோ அது வந்து we are not considering that. அதை பார்க்காம இது ரொம்ப கேஷுவலா யோசிச்சுட்டு இருக்காங்க. Again, it leads back to guidance. There's no proper, especially teaching about this in churches. Churchesல அதை டீச் பண்ணாதனால இதெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்ற தவிர இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணா எப்படி நான் ஓவர் கம் பண்றது, நான் எப்படி சரி நடந்துருச்சு, how can I deal with it to repair the damage in the soul, அதெல்லாம் டீச்சிங் இல்லாதனால just a lot of people are facing that. But என் ஒய்ஃப்க்கு she had a good father who taught her. So அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, when she was about maybe 16 or 17, அவங்க அப்பா வந்து டீச் பண்ணி உட்கார வச்சு சொன்னார், இந்த மாதிரி கடவுள் வந்து உனக்குன்னு ஒருத்தர் வந்து வச்சிருப்பாரு. So protect your heart, guard your heart and keep it just for that one person. ஏன்னா நடுவுல வர எல்லாருமே if you just keep giving your heart to everyone, it's just causing unnecessary damage. When the correct person comes, அவங்கள எப்படி ப்ராப்பரா நான் விட்டு கொடுத்து லவ் பண்றேன்னே தெரியாது, because of all the bad experiences that come in between. So she had a good person to train her. அதே போல we must also submit ourselves. இந்த வகையில யாரெல்லாம் டீச் பண்ண முடியுமோ அவங்ககிட்ட சப்மிட் பண்ணி we should be open to share also. So உண்மையிலேயே யாரையோ பிடிக்குதுன்னா go and share it to someone and they can guide you. ஆனா பட் இங்க பெரிய கேப் இருக்கு இல்லைங்களா, ஜெனரேஷனல் கேப் இருக்கு இல்லைங்களா. லைக் இன்கேஸ் பாஸ்டர் கூட சொன்னாப்ல when he's going to open up, மம்மி I have nothing. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இப்போ எனக்குமே அட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கு குழந்தையில. பட் இதை போய் நம்ம பேசும்போது they are not going to take it in a டிஃப்ரெண்ட் வேல எடுத்துக்கிறாங்க. எப்படி இதை நீ பண்ணலாம், தப்பு பண்ணிட்ட, யூ ஹவ் டிட் சின் ஆஷர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கில்ட் ட்ரிப் பண்ணி பயம் வந்துருதுன்னா அதை பத்தி பெருசா பேச மாட்டோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி மேபி நாங்க எல்லாருமே ஓப்பன் அப் பண்ணிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். அப்பவே சின்ன வயசுல அட்ராக்ஷன்ஸ்னா என்ன, இன்ஃபாக்சுவேஷன்னா என்னன்னு. பட் இதுவுமே தெரியாதப்போ யார்ட்டையும் சொல்லவும் முடியல. நம்மளா வச்சு அதை டம்ப் பண்ணி தென் இட் ஸ்டிங்ஸ் அப், டீகம்போஸ் ஆயிடுது. It goes both ways. It's not only for youth, but even for adults. Parents இருக்கிறவங்க, uncles, aunties, church pastors, அவங்களுக்கும் they should know how to handle these kind of issues. And சும்மா ஓரமா தட்டி விட்டு இதெல்லாம் பண்ணாத பாவம் அப்படின்றது அந்த டபுன்றது மட்டும் சொல்லிடுறாங்க. லவ் இஸ் சின், பட் they don't tell us லவ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாத டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாரும் போயிடுறாங்க. ஷுவர்லி தே வில் கைட் இன் a bad way. Godly friends இல்லனா தப்பான வழி. ஆமா, எக்ஸாக்ட்லி, godly friends இல்லனா. So actually loveனு பாக்கும்போது it's not wrong. I feel it's not wrong to have a feeling over someone and to love someone. But நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க, first we must know what is the heart of God. ஆண்டவர் சித்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டு நம்ம பண்ணோம்னா then it is okay. Because you know what is God's will, you know what's God's plan. And you're not causing damage to the other person, to their families. ஏன்னா பாதிக்கப்படுறது not only that person but also their families. So அப்படி இருக்கும்போது when you first know what is God's heart, what is God's call over your life, அது தெரிஞ்சுக்கிட்டு if you find the right person,
then God will be there to bless that union. And அந்த விஷயத்துக்கு then they don't have to decide at 13, 14, 15, Yeah. 16. Yeah, not at all. It's a commitment. Yeah. And it's a marriage covenant. So, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமே then you இப்போ வந்து அந்த ஒரு அட்ராக்ஷன்லயோ அந்த இன்ஃபாக்சுவேஷன்லயோ தென் இல்ல ப்ரேயர் பண்ணி கூட ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளம் காமிங்க, இன்னைக்கு இந்த கலர் ட்ரெஸ் போட்டு வந்தானா அப்படிலாம் யோசிச்சு then if you decide and அப்போ நடக்கும் சில நேரத்துல அதே கலர் ட்ரெஸ் போட்டு நிறைய அடையாளம் நடந்துரும். இல்ல எல்லாரும் ப்ரேயர் பண்ணும்போது சமாதானமா இருந்துச்சு, கண்ணை திறக்கிறப்ப வர்ற பொண்ணு அவதான் திறந்தா வரும். பட் ஆனா அந்த இடத்துல லைக் வாட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் டு யூ டிசைட், அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம ஒரு அந்த ஸ்டேஜ்லயே நம்ம லைக் ஒரு 15, 16, 17லயே இவங்க தான் லைஃப் பார்ட்னர் டிசைட் பண்ணா, are you going to able to stand till that moment? Question mark. So why put that risk there? ஏன் அந்த நேரத்துல போயிட்டு so guard yourself from all those things. இதுங்க வந்து we have to be very vigilant. ரொம்ப ஜாக்கிரதையா guard yourself so that ஆண்டோட சித்தம் நடக்கட்டும். அண்ட் ரைட் டைம்ல கண்டிப்பா கரெக்டான பர்சனா ஆண்டவர் கொண்டு வருவார். ஈவன் இஃப் தட் பர்சன் இஸ் த ரைட் பர்சன், அந்த வெயிட் பண்றதுக்கும் யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் காட். ஆனா அதை ஷேர் பண்ணணும் இல்லைங்களா ஒருத்தர் கிட்ட. இப்ப கரெக்டான ஒரு காட்லி பர்சன் இருக்காங்க, இப்ப அண்ணா மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க என் லைஃப்ல அப்படின்னா ஐ வுட் அஃப்கோர்ஸ் ரீச் அவுட். பட் அந்த மாதிரியான பர்சன்ஸ் இல்லாம எங்களை சுத்தியுமே தேர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கிட்ட போயிட்டு டே ஐ கைண்ட் ஆஃப் லைக் ஹர்னா, யூ ஷுட் பர்சியூ ஹர் மேன், கம் ஆன் ரைட் எ லெட்டர், இப்படி எடுத்துட்டு போயிடுறாங்க. சி உனக்கும் அவளுக்கும் ஒரே கலர்ல பென்சில், சோ மேபி சம்திங் இஸ் தேர், இப்படியே ஹைப் பண்ணவோ அவ்வளவுதான். they literally marry us both on spot. டேய் சி இன்னைக்கு அவ லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கா, கேளு உனக்குதான் ஸ்பெஷலா தரா. இல்ல பர்த்டே வந்ததுன்னா சாக்லேட்ஸ் கொடுக்கறது, பாத்தி அவனுக்கு 2 சாக்லேட்ஸ் கொடுத்துருக்காடா, சோ கைண்ட் ஆஃப் லைக்ஸ் யூ மேன். இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துட்டு போய் என்ன சார் கைட் பண்ணலாம். யா இந்த மாதிரி விஷயம் எடுத்துட்டு போகும்போது நாங்க போய் ஓபன் அப் பண்றோம் அப்படின்னா அண்ணா மாதிரி ஒரு பர்சன்ட்ட போய் பேசுறோம். இல்ல நம்ம கிளாஸ்லயே ஒருத்தவங்க தெளிவான இருக்காங்கன்னா கண்டிப்பா இல்லனா லேக் ஆஃப் ஆக்சுவல் கவுன்சிலிங். பெட்டர் அண்ணாவோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல போடலாம். ரொம்ப எந்த எபிசோடுக்கு ஃபீட்பேக் வந்துச்சோ இல்லையோ இந்த எபிசோடுக்கு ஃபீட்பேக் நம்பர் போடலாம். ஆனா இது ஜெனரல் ஆடியன்ஸ் கூட they can literally see actually எல்லாருமே affected, எல்லாருக்குமே இந்த விஷயம் தான் நடக்குது. இட்ஸ் பிகாஸ் they don't have proper person to open up. அதுதான் விஷயமே. அதனாலதான் இதெல்லாமே எக்ஸாஜரேட் ஆகி அட் லாஸ்ட் கயோட்டிக்கா ஆகுது சொன்ன மாதிரி. அண்ட் தென் இன்னொரு பர்சன் வரும்போது நமக்கு அதை பார்க்க தெரியல. அது காட் சைனா இருந்தா கூட we literally didn't know that யாரும் வேண்டாம். ஒரு மாதிரி என்ன சொல்றது, லிட்டரலா லைக் எல்லாருமே ஹேட் பண்ற மைண்ட் செட் அந்த மாதிரி போயிடுறாங்க. they literally hate people. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஜெனரலா பிஹேவ் பண்ண மாட்டாங்க, கைண்ட்னஸ் இல்ல, கேட்டா ஒரு மாதிரி டயலாக் அடிக்கிறாங்க, லவ் பண்ணி கேஷ் வேஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, யாருமே இல்ல, நான் டிப்ரெஷன், ஐ டோன்ட் நீட் எனி ஒன். ரொம்ப ஒரு டைப் ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா சர்ச் கிட்ட போயிடுறாங்கன்னா they surrender actually, then they seek God. but இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் they literally end up with drugs. இப்படி போயிடுது. இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்துட்டு தட் ஈஸிலி நம்மளால ரெக்கவர் பண்ண முடியல. அவங்கள சொன்னாலுமே வரமாட்டுறாங்க. அந்த டெலியூஷனை கம்பேர் பண்றாங்க. அந்த பொண்ணு இல்லைன்ற பையனை தான் பாக்குறாங்க. இல்லைன்றதுனா ஐம் ட்ரிங்கிங், நோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு டு எனிதிங் டு யுவர் சோல். கடவுளுடைய பிரவேசிக்கிற இடம் இல்லையா அது, கடவுள் இருக்க இடத்த வந்து நம்ம டேமேஜ் பண்ணிக்கிறோம்ன்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. Definitely they all seek a person like you. நான் ரீசெண்டா ஃபிளைட்ல வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க, தெரிஞ்ச பர்சன் தான் வந்து பேசினாங்க. இந்த மாதிரி ஷீஸ் அ பேரண்ட், அவங்க பையன் வந்து இந்த மாதிரி ஒரு சிமிலர் சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்காரு, இந்த மாதிரி லவ் இருக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான், நான் எப்படி கைட் பண்றேன்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஐ ஷேர் சம் ஆஃப் த எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் எப்படி அவங்கள கைட் பண்ணலான்ட்டு. பட் ஐ திங்க் இட்ஸ் அ மேரேஜ் அகேன் ஆஃப் 2 things. ஒன்னு, youths must also understand there's a time and season for all this. Number 2, parents should also understand that it's normal to go through these things. இது வந்து it's a normal feeling and they should not just pluck it out and throw it out and say don't do this at all. அப்படி பண்றவங்களுக்கு
I know of some people who for years and years 40 வயசு இருந்தா கூட they don't know how to love people anymore. அந்த எப்படி ஓப்பன் அப் பண்ணி என் ஹார்ட்டை கொடுத்து டு ஜாயின் ஈவன் இஃப் இட்ஸ் காட்ஸ் வில் அவங்களுக்கு பண்ணவே தெரியாது ஈவன் ஆஃப்டர் மேரேஜ். அதுதான் அந்த பேசிக் ஹியூமன் குவாலிட்டிஸா இருக்கிறதையே வந்துட்டு சின்னு சொல்லி எக்ஸாஜரேட் பண்ணி எங்களை பயம் பொறுத்து எங்களை போட்டு அடிச்சு போனை வாங்கி என்னது இதெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம்னா முளைச்சு 3 இலை விடல அதுக்குள்ள லவ் பண்ணாதானே இலை விடும். அந்த பேலன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஸோ இந்த ஒரு பேலன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி 2 சைடும் வேணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இப்போ நம்ம ஒரு ஃபெலோஷிப்ல இந்த ஒரு டாபிக்கை டச் பண்ணி இது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் அவங்க நடக்கும்போதும் தென் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இது நம்ம தனியா இல்லை, நம்ம ஃபேஸ் பண்றது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, பட் இந்த விஷயத்துல வி ஹாவ் டு ஓவர் கம் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் எவ்ரி திங் இஸ் நாட் ரைட்ல. நம்ம ஒரு அட்ராக்ஷன்ல போறோம், ஓகே அதெல்லாம் ஒரு லெவல் ஓகே, பட் இட்ஸ் நாட் ரைட் அப்படின்னு வரும் நமக்கு தெரியும் போது தென் வி ஹாவ் டு கரெக்ட் இட். கரெக்ட் பண்றதுக்கு அது ஓவர் கம் பண்றதுக்கு தென் வாட் டு டூ. சில இந்த ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப இந்த ஒரு கண்ட்ரோல்குள்ள மேனிபுலேஷன் இருப்பாங்க, அப்படிலாம் கூட போயிட்டு தென் தே லூஸ் தெம்செல்வ்ஸ். இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வெளியே வரணும்னா தே ரியலி நீட் ஹெல்ப். ரொம்ப பொசசிவா இருக்கிறது, பொசசிவா இருந்து தென் ஆல் தட் தென் அதெல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் இடியாட்டிக் திங்ஸ், சந்தேகப்படுறது, டவுட்ஸ். என்கிட்ட தான் பேசினேன், கால் பண்ண பிஸின்னு வந்து இப்ப எங்க போன என்கிட்ட ஏன் சொல்லல, அங்க யாரு கூட இருக்க, கூட யாரு? ஐ பர்சனலி நோ பர்சன். அவன் என்ன பண்ணுவான்னா எங்க கூட தான் வருவான், ஆக்சுவலி வெளியே தான் வருவான், லைக் சும்மா வா டீ சாப்பிட்டு வரலாம். அவன் என்ன பண்ணுவான், ஒரு செகண்ட் இருங்கன்னு சொல்லிட்டு he takes up his phone, shares his live location. எவ்வளவு நேரம் இருப்போம்னு கேட்பானா. நான் 10 minutes சொன்னா அந்த 15 minutes வாட்ஸ்அப்ல இருக்கீங்க லைவ் அதை போட்டுட்டு வந்துடுறான். இல்ல 1 hourனா he shares it for 2 hours. நான் ஒரு வாட்டி அவன் பண்ணாத I was dropping in home. I saw him getting tons of calls from his girlfriend. இப்ப எங்க இருக்க, எப்ப வீட்டுக்கு வருவ, ஏன் என்கிட்ட சொல்லல, who's it you're going with. அவனை வந்து ரொம்ப லிமிட் பண்றாங்க, அது அவனுக்கே தெரியுது. ஆனா சொன்ன மாதிரி யாரும் இல்ல, ஆக்சுவலி வெளியே வர முடியல. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அவனால வெளியே வர முடியல. வெளியே வந்தானா என்னை விட்டுட்டு நீ போறியா, so you don't like me now. அப்ப ஏதோ மாறிடுச்சு உன் லைஃப்ல. இந்த மாதிரியான கில்ட் ட்ரிப்பிங்ஸ் ரொம்ப எமோஷனல் வெரி மேனிபுலேஷன், வெரி டாக்ஸிக். இதெல்லாம் ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரி தெரியல. இல்ல என்னோட பர்சனலா ஃப்ரெண்ட் இருக்காப்புல, அவருக்கு தான் ஆஷர் நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு கேட்டுறலாம். ஸோ இந்த எல்லாமே வந்து சி நம்ம வந்து நம்ம லைஃப்ல யாருக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி பண்றோம் அப்படிங்கறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆகும். அப்பனாதான் இது எல்லாமே செட்ரைட் பண்ண முடியும். ஸோ கீப் காட் ஃபர்ஸ்ட். ஏன் வந்து வாலிப பிரயாயத்துல சிருஷ்டிகரை நினைக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய லைஃபுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு, நமக்கே தெரியாது. நம்ம வந்து வி டோன்ட் நோ நம்ம என்ன செய்ய போறோம், எப்படி நம்ம ஆண்டவர் வந்து வச்சிருக்கிறாரு, என்னெல்லாம் நமக்கு வச்சிருக்கிறாங்க நமக்கு தெரியாது. அப்போ நம்ம உண்டாக்குனவர், நம்ம சிருஷ்டித்தவருக்கு தான் எல்லாமே தெரியும். அப்படின்ற பட்சத்துல தென் வி ஹேவ் டு கீப் காட் ஃபர்ஸ்ட். அப்ப ஆண்டவருக்கு பிரியமா இருக்கா இல்லையா, அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து யோசிச்சு இது செய்யலாமா வேண்டாமா. எல்லாத்துலயுமே ஒரு லிமிட் வேற ஒண்ணு இருக்கும் இல்லையா. அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணாம இருக்கிறதுக்கும் ஒரு தெய்வ பயம் ரொம்ப 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 முக்கியம். இது எப்படி ஸ்கூல் கிட்ஸ் கிட்ட எடுத்து போவீங்க? பிகாஸ் we are also affected ஸ்கூல் டேஸ்ல. ஏன்னா லைக் ஸ்கூல் கிட்ஸ் கிட்ட எப்படி எடுத்து போறது இல்லை, பட் ஒரு காலேஜ் லெவல் வரும்போது நமக்கு ஒரு திங்கிங் இருக்கு, காக்னிட்டிவ் லெவல் டெவலப் ஆகுது, புரிஞ்சுக்க முடியுது எங்களால. பட் சின்ன வயசுல இருக்க பசங்க கிட்ட how do we do it? எனக்கு of course the surrounding, சொன்ன மாதிரி parents, environment, teachers and அவங்களுக்கு இருக்கிற mentors. I think churches have a role to play. definitely. BBS schools அப்புறம் எவ்ரிடே. இப்போ எங்க சர்ச்ல பாத்தீங்கன்னா they conducted like every week வந்துட்டு ரன் பண்ணுவாங்க. ஷைனி does it actually, கனெக்ட் பண்ணுவோம். ஸோ என்னன்னா அந்த பசங்களை பர்சனலா அனலைஸ் பண்ணுவான். she goes and talks up to them. what is it, என்ன இப்பெல்லாம் ஏன் வந்துட்டு அடிக்கடி தலை வர்ற, what is this behavior கேட்டா, இல்லக்கா ஐ கைண்டா go to this place. she comes up இப்படி இந்த மாதிரி பேசும்போது we try to correct them up. இது ரொம்ப நார்மல்டா அப்படின்னு. ஸோ ஐ திங்க் churches actually have a role to play in every kid's life. ஸோ அந்த இவர் சொன்ன மாதிரி we all have a part to play. நம்ம இந்த ஸ்டேஜை தாண்டி போனோம்னா we have a part to play for the generation that comes next for us.
அண்ட் எஸ்பெஷலி ஈவன் சர்ச்சஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இது வந்து ரொம்ப ஆஸ்ட்ரசைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணவே கூடாது, நடக்கவே கூடாது, பாவம் நீ பாவியா அப்படின்னு இல்லாம அந்த ஒரு கைடன்ஸ் இருந்தா, அந்த மென்டர்ஷிப் இருந்தா, அதுவே will correctly guide a person. I mean, நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு godly fellowship இருந்தாலே, if you're just guiding someone in a godly way, ரொம்ப புஷ் பண்ணி பண்ணாம இருந்தா கூட they can come to the right path. ஸோ கண்டிப்பா டேவிட். ஸோ இந்த லவ் ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலயும் வந்து இது முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். தட் இஸ் கிரியேட்டர், ஆண்டவர். ஸோ அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தென் அவரு அந்த ஒரு அலோவ் பண்ற அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கும். இட் வில் பி பியூட்டிஃபுல். அதெல்லாமே ஆண்டவர் உண்டாக்குன விஷயங்கள் தானே. பட் தென் இந்த காலத்துக்கு முன்னாடி போய் சிடி பாக்குறது, டேஸ்ட் பண்ணி பாக்குறதுல தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடும். ஆனா ஒரு நம்பர் மட்டும் கீழே ஆட் பண்ணுங்க. People are gonna need it actually. பண்ணிடலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க வாழ்க்கையிலும் கீப் காட் ஃபர்ஸ்ட் அண்ட் எல்லா விஷயத்திலும் சீக் த வில் ஆஃப் காட். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். பயப்படாதீங்க. டு கெட் இன் டு ஃபெலோஷிப், உங்களுக்கு கைடன்ஸ் வேணும், கவுன்சிலிங் வேணும்னா நீங்க பாக்குறதான வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தாராளமா மெசேஜ் பண்ணலாம். ஓகே, யூ வில் ரெஸ்பாண்ட். நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஸோ கீப் காட் ஃபர்ஸ்ட். காட் வில் கைட் யூ. காட் வில் ஹெல்ப் யூ. காட் பிளஸ் யூ.